ஹாய் ஹலோ வெல்கம் guys வெல்கம் பேக் டு Fiverr Tamizha. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நிறைய கமெண்ட்ஸ் நான் செக் பண்ணேன். எல்லோரும் கேட்குறீங்க, பிரதர் எனக்கு டெலிகிராமில் எல்லாம் ஆஃபர் தராங்க, சில பேர் வந்து பே பண்ண சொல்கிறாங்க, ஸோ நான் அதெல்லாம் ஆர்டர் எடுத்துக்கிடலாமா அப்படின்ட்டு. ஸோ இங்கே இருக்க மெயினான விஷயமே என்னென்னா, நீங்கள் என்ன தான் ட்ரான்சாக்ஷனோ இல்லை என்ன விதமான விஷயமோ கண்டிப்பாக ஃபைவர் ஊடாக மட்டும்தான் நீங்கள் செய்யணும். பிகாஸ் நீங்கள் ஃபைவரை தாண்டி நீங்கள் வெளியே போய் செய்யும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட மணி வந்து உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்றது வந்து தெரியாது. பிகாஸ் நீங்கள் மீட் பண்ண போகிற பர்சன் வந்து உங்களுக்கு தெரியாத ஒரு பர்சன், அவங்க எப்படி இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க எதுவுமே தெரியாது. பட் நீங்கள் ஃபைவர் கூடாக அது பண்ணும்போது அவங்க பே பண்ணி தான் உங்கள்கிட்ட அந்த கீக்கை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்கு தேவையில்லைன்னும் போதும் நம்ம அந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணால் கூட அவங்களுக்கு மணி ரிட்டர்ன் ஆகும். பட் நம்ம ஃபைவரை தாண்டி செய்யும்போது சில ட்ரஸ்டடான கஸ்டமர்ஸுக்கு மட்டும் செய்யலாம். இப்போ யாருண்டே தெரியாதுன்ற திடீர்னு புதுசாக ஒரு ஆள் மீட் பண்ணி அவரோட நம்ம போய் வெளியில் பிஸ்னஸ் பண்ணுறது சேஃப்டி இல்லை நம்மளோட பிஸ்னஸுக்கு. ஸோ ஒரு 1 இயரோ 2 இயரோ இல்லை மினிமம் ஒரு 6 மந்த் நம்ம கூட ஒர்க் பண்ண ஒரு பர்சனோட நம்ம வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணிட்டு அவங்களோட வழியில் பேசி இன்னும் வேறு ஆர்டர்ஸ் எடுத்துக்கலாம். பட் இந்த டெலிகிராம் பையர்ஸ் வந்து ரியலி ஃபேக். ஏன் நான் அதை ஃபேக் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைவரை தாண்டி வெளியில் ட்ரான்சாக்ஷன் பண்ணாலே ஃபைவரோட அல்கோரிதம் ஃபைன் பண்ணி அவங்கள பேன் பண்ணிடும், முதல் விஷயம். ரெண்டாவது, அப்படி அவங்க வெளியில் தான் ஆஃபர் தரணும்டா, எதுக்காக ஃபைவரில் வந்து எங்கள்கிட்ட பேசணும்? ஃபைவரில் எங்கள் கூட வந்து பேசுகிறது நம்ம கூட ஃபைவரில் ஓட பண்ண தானே. ஃபைவர் தாண்டி வெளியில் எதுக்கு டெலிகிராமுக்கு கூப்பிடணும்? ஸோ டெலிகிராமுக்கு கூப்பிட்றவங்க எப்படி சொல்லுவாங்க, எங்கள்கிட்ட வந்து டேட்டா என்ட்ரிக்கு நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ உதாரணமாக சொல்லணுன்னா, நம்மளோட இன்பாக்ஸில் போய் செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்னால் நான் வந்து ஆட்டோமேட்டிக் ரிப்ளை செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவங்க மெசேஜ் அனுப்பினோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த மெசேஜ் போயிடும். போனதுக்கப்புறமா அவங்க வந்து திடீரென்று புதுசாக உள்ளே வந்ததால் அவங்களோட ஆர்டர்ஸ் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணணும் முதல்ல. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது ஆர்டர்ஸ் எதுவும் இருக்கா, இல்லை. டிசம்பர் 2023 தான் அவங்களோட அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் எதுன்னா, முதலாவது அவங்க எப்போ ஃபைவருக்குள்ளே வந்திருக்காங்க அது வந்து ஆன் ஃபைவர் சின்ஸில் நம்ம செக் பண்ணலாம். அண்ட் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆர்டர்ஸ் இருக்கா, இது ரெண்டையும் செக் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் செக் பண்ணால் நமக்கு தெரியும், ஓகே ரைட் இவங்க வந்து ஒரிஜினல் இல்லை ஃபேக் தான் போல். ஏன்னா அவங்க டைரெக்டாக வந்து எங்களோட டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபைவர்லேருந்து ஆட்களை வந்து வெளியில் எடுத்து அவங்கள சீட் பண்ணணும். இதுதான் அவங்களோட மெயின் ரீசன், ரைட்? நீங்கள் யாருமே அவங்களுக்கு மணி பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க உங்கள்கிட்ட இந்த மணி பே பண்ணதுக்கப்புறமா அவங்களோட கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க, அவங்கள ப்ளாக் பண்ணிடுவாங்க, உங்களோட மணி போயிடும். அதுக்கப்புறம் வந்து பிரதர் நான் இப்படி காசு கட்டிட்டேன், ஒர்க் ஒன்று தரேன்னாங்க, பட் நான் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன், எனக்கு அவங்க மணி ரிட்டர்ன் பண்ணலன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க யாருன்னே தெரியாத ஒரு பர்சன், அவங்க பண்ணுறதே ஸ்கேம். ஸோ இந்த ஸ்கேம்லேருந்துலாம் சிக்காமல் நல்லபடியாக அவங்களோட ஃபைவர் கேரியர் கொண்டு போங்க. அண்டு ஒன் மோர் திங் உங்கள்கிட்ட சொல்லணும், மறுபடியும் நம்மளுக்கு லெவல் 1 பெஸ்ட் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் நம்மளோட ப்ரொஃபைலில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெவல் 1 லெவல் 2லாம் வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு மந்த் வந்து ஆர்டர் எடுக்கல, ரேட்டிங்ஸ் கம்மியாச்சுன்னா மறுபடியும் லெவல் 1க்கு வரும். அப்படி லெவல் 1 நியூஸில் வரும், மறுபடியும் எல்லாம் கெயின் பண்ணும்போது லெவல் 1 லெவல் 2 போயிட்டுருக்கும். ஸோ உங்களோட இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் fiverr.com லெவல்ஸ் இந்த இடத்துல சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஹோஸ்ட் பிரின்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது Fiverr Tamizha.